தீபாவளியன்று வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகும், எனவே கனமழைக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. பல நாட்கள் தாழ்த்தும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கி இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மிக அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. முக்கியமாக டெல்டா பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தீபாவளியன்று வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்று கணிக்கப்பட்டு உள்ளது. அதனால் கனமழைக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் இது புயல் சின்னமாக மாறுமா என்று கணிக்க முடியவில்லை என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தீபாவளியன்று கடல் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளது. கடற்கரை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று உள்ளது.